ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி நாள். ஸோ நேற்று எடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணோம், ஸோ எங்கள் வீட்டில் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுவோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு கலசம்ல முகம் இருக்கும், அம்பாள் முகம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கலர் பண்ணிவிடுவோம். ஏன்னா பழசு ஆல்ரெடி நம்ம போட்டிருந்ததெல்லாம் லைட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து அந்த கண் அண்ட் வந்து நோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பெயிண்ட்லாம் அடித்து கம்ப்ளீட்டாக அழகாக வந்து ட்ரா பண்ணணும். வருஷம் எப்போ மிஸ் பண்ணாமல் இந்த வேலையை நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு பேசிக்காகவே ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கலரிங் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அது வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அதில் வரைஞ்ச முகம் இருக்கும், நம்ம அதை திருத்தம் மட்டும் பண்ணணும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் அழிஞ்சிருக்கிறது மட்டும் அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் வந்து அந்த ஷேப்லாம் மாற்றக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும் அப்படின்றவாங்க அப்பா. அதனால் அழகாக வந்து எவ்வளோ தூரம் நீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் கம்ப்ளீட்டாக வந்து வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் முன்னாடி நாள் என்னென்னலாம் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் டே சூப்பரான நம்மளோட வரலட்சுமி நோம்பு பூஜை அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது ஒரு தனி வீடியோவாக ஸ்பெஷலாக போடலான்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் ஆட் பண்ணாமல் தனி ஒரு பாட்டாக நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் வந்து முகம்லாம் நீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதுலேயே வந்து ஜிமிக்கி மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஜிமிக்கி அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. நம்ம கொஞ்சம் கலர் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கணப்பின்னு ஆகிடும். அதனால் நான் இந்த மாதிரி தோடு செட்டு வாங்கி வச்சுருக்கேன். அழகாக டபுள் டேப் வச்சு ஒட்டி காதுகிட்ட 2 பக்கமும் இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுருவேன். வந்து குட்டி மூக்குத்தி போட்டு ஸோ எவ்வளோ தூரம் வந்து என்னால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று கொஞ்சம் அந்த நெத்திக்கிட்ட பார்த்திங்கன்னா முடியெல்லாம் ஷேட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் நல்ல கலர் கொஞ்சம் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்து அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து கலர் பண்ணி விடணும். அண்ட் முடிச்சுட்டு கடைன்னு கலசம் உள்ள என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். காயின் வந்து வெள்ளி காயின், அந்த கோல்டு காயின், கொஞ்சம் வந்து ஒரு சின்னதாக நம்ம ஏதாவது ஒரு ஜுவல் ஒன்று அதில் போடணும். அண்ட் அரிசி, பருப்பு அண்ட் வந்து ஏலக்காய், கிராம்பு எல்லாமே வந்து செட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் வந்து உருண்டை மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா, உருண்டை மஞ்சள், அப்புறம் வந்து தாலி அந்த கயிறு அண்ட் குங்குமம், மஞ்சள், நல்லா ஒரு முழு லெமன், கண்ணாடி, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கலசமில் வந்து சேர்க்கணும். அண்ட் ஒரு ஸ்டூலில் வச்சு தான் வைப்போம். அதுக்கு மேலே வந்து நம்ம கலசம் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுக்க முடியாது. பிரணாக்குட்டி பார்த்திங்கன்னா சைடில் டிவி பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி அலங்காரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாரி வந்து நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா ஒரல் மாதிரி இருக்கும். நம்ம vlog ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் ப்ராப்பர் சாரீ வந்து நம்ம கட்ட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் மாதிரி போடுறதுக்கு ஒரு கோல்டன் கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் இந்த மாதிரி அந்த லைட் கோல்டன் கலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் நல்லா டார்க் கலர் போடாமல் ஓரளவுக்கு லைட் கலரே வந்து போட. ஸோ இப்போ வந்து கீழே ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு ஸ்டூல் மேலே நம்ம அந்த உரல் வந்து வைக்க போகிறோம். அந்த உரல் வந்து சின்னதாக இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன். சின்னதுனா ரொம்ப குட்டியாக இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கீழே ஸ்டூல் வச்சுட்டு அதுக்கு மேலே உரல் வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம கலசம் வச்சு நம்ம வரலட்சுமி அம்பாள் முகம் வந்து செட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ரெடி பண்ணுவோம். ஸோ கீழே வந்து அந்த பாவாடை மாதிரி இருக்கிறது செட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டூல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உரலையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேம் அந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். பட் வந்து சாரீ கட்டி கவர் பண்ணிவிடுவோம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வருஷம் பண்ணி வந்து ஒரு பழக்கமாயிடுச்சு. அண்ட் ஸ்டூல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா உரல் நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த கலரும் எடுத்திருக்கேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். தென் ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலர் சாரீ எடுத்திருக்கேன். மொத்தம் நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3த்தில் எது வந்து நமக்கு சூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக சாரீ மாதிரியே கட்டணும் அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ளீட்டில் எடுத்து செம்மையாக ரெடி பண்ணலாம். பட் அளவு சின்னது அப்படின்றதுனால அண்ட் வந்து அந்த உரலையும் நல்லா கவர் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு சரியாக வருதுன்னு பார்க்கலாம். வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வழக்கம்
வழக்கமாக நான் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து அழகாக கீழே ஒரு கலர்ஸும் மேலே ஒரு கலர்ஸும் வச்சு சாரீ மாதிரியே பண்ணுவோம். அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீ அவ்வளோ கிராண்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. பட் நான் அன்றைக்கி மட்டும்தான் அதை நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அப்படியே பத்திரமாக இருக்கும். ஸோ நமக்கு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ளீட்டும் வரும். பட் கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. பட் இது ஓகே ஆச்சுன்னா ரொம்பவே அழகாக கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அம்பாள் நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கும்போது. அதனால் ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். பட் நான் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பயங்கர வெயிட்டு, நம்ம அவ்வளோ ஒரு கம்ப்ளீட்டாக வருமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக அந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுற மாதிரி நான் அளவெல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இவ்வளோ பேசுனா அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கலரே போட்டாலேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ சாரீ ரொம்ப பெருசு அண்ட் வந்து நல்லா மடக்கி ரெடி பண்ணாலுமே ரொம்ப புஃபேயாக காட்டுனுச்சு. அதனால் ஸோ நல்லா அந்த சேம் கலர்லேயே கொஞ்சம் நல்லா ஹாஃப் சாரீ மாதிரி நான் கட்டி விட்டுருக்கேன். இன்னும் நிறைய அலங்காரம்லாம் பண்ணணும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன். அண்டு பூலாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பிரித்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். ஆனால் இங்கே வந்து ஃப்ரூட்ஸு இலை எல்லாமே வெளியில் தான் இருக்குது. ஸோ வாங்கிட்டு வந்தது. ஸோ என்னென்ன வேணுமோ நம்ம நெய்வேத்தியத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்து தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம். அந்த ஒர்க்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் என்கிட்ட அந்த தோரணம் மாதிரி இருந்தது. அந்த பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகுமான்னு தெரியல. பட் வந்து நான் வச்சுருக்கேன், விழாமல் இருக்கணும். டபுள் டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். நான் பின் பண்ண அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு 11 o'clock ஆகுது. மார்னிங் ஸ்கூல் வேறு இருக்குது பிரணவ் குட்டிக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 5 o'clock பார்த்திங்கன்னா எழுந்திருக்கணும். இங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. ஸோ நான் கம்ப்ளீட்டாக அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டோன்னா மார்னிங் வந்து சீக்கிரம் 10:30க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து பூஜை முடிச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல். எனக்கு வரலட்சுமி ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். நான் எல்லாமே ஆசையாக பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. குட் நைட். எங்கம்மா குட் நைட்லாம் சொல்லிவிட்டு திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, குட் நைட்லாம் சொல்லிட்டு எங்கம்மா போகிறேன், இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்ன சின்ன ஒர்க் தாங்க. நான் சொன்ன மாதிரி நைட்டே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வந்து குட்டி குட்டி பாவாடை ஆக்சுவலாக சேம் கலர் இருக்குது. பட் இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா பிரணவ் குட்டி கையில் வச்சுருந்தான். அது எங்கேன்னு தெரியல, அவன் தூங்கிட்டான். சரி ஒரு சைடு கட்டிட்டு இன்னொரு சைடு கட்டாமல் இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு இருந்ததை கட்டியாச்சு. அண்ட் இங்கே நமக்கு வந்து அச்சதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் குங்குமம், அச்சதை, சந்தனம் எல்லாமே ரெடி. அண்ட் பஞ்சு வஸ்திரம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதையும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்டு ஆரத்தி எடுக்கிறதுக்கு அந்த பஞ்சு ஆரத்திலாம் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த தீப ஆரத்தி எல்லாமே வந்து செட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போக வேண்டியது தான். ஸோ அப்படியே எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கச்சன்னு இருக்கும். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் எடுத்து வச்சுட்டு தான் வந்து படுக்கணும். இங்கே எக்ஸ்ட்ரா அம்மா கலசம் வச்சுருக்காங்க. அண்ட் தோரணம் மாலையும் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். இங்கே அம்பாள் முகமும் நல்லா விபூதி போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. பத்திரமா அந்த பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இந்த டைம் கொஞ்சம் சாரீ மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துச்சு. பட் அப்பா வந்துட்டு அம்மா நம்ம வந்து சாரீ மாதிரி கட்டுறது நமக்கு வழக்கம் இல்லை. ஸோ ஒரலில் நீ எப்படி நார்மலாக வந்து கொஞ்சம் இந்த பாவாடை சட்டை மாதிரி போடுவியோ, ஸோ அந்த மாதிரியே போட்டுருவான் அப்படின்னாங்க. அதனால் வழக்கமாக எப்படி பண்ணுறோமோ
அதே மாதிரி பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச கலர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக வந்திருக்கு. கொழுக்கட்டைக்கு மாவும் திரித்து மூடி எடுத்து வச்சாச்சு. அண்ட் இங்கேயும் வந்து மாக்கோலம் அம்மா போட்டாங்க. ஸோ மேலே வந்து செம்மண் போடுற வேலை எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் செம்மண் கோலம்லாம் மேலே வந்து போட்டுட்ருந்தேன். அண்ட் இங்கேயும் வந்து நமக்கு வாசலில் பண்ண வேண்டிய வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து கிச்சனில் பண்ணுற வேலையும் முடிஞ்சிடுச்சு. அண்ட் வந்து சுவாமிகிட்ட பண்ணுற ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான வேலை எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நான் சொன்ன அந்த ஆரத்தி காட்டவே இல்லையே, அந்த பஞ்சத்திரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக ரெடிக்கணும். ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் சின்ன சின்ன ஒர்க்லாம் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணேன். இந்த குட்டி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எடுக்க முடியல. ஸோ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா குட்டியாக எடுத்த ஸ்பெஷலான கிளிப்பிங்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி இந்த விளாக் உங்கள்கிட்ட நான் ஆட் பண்ணேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் அண்ட் வந்து பூஜை வீடியோ, ஃபேஷன் வீடியோலாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான விளாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.